முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவிற்கு எதிராக திரண்ட 24 நாடுகள் வாளை சுருட்டிக் கொண்டு சரண்டரான இஸ்ரேல் தலையில் தொடர்ந்து இடியை இறக்கும் ஹமாஸ். தெற்கு காசாவில் குறையாத உக்கிரம். 2028ஆம் ஆண்டிற்குள் இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. 1 லட்சம் வீரர்களுக்கு ஏற்பட போகும் பரிதாப நிலை. போருக்கு திரும்ப மறுத்த ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் சிறையில் அடைப்பு. ஈவு இரக்கமில்லாத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை உதவிக்காக காத்திருந்தவர்கள் கொடூரமாக கொலை. காசாவில் போர் நிறுத்தம். அமெரிக்க அதிபருக்கு எகிப்து வைத்த அதிரடி கோரிக்கை. காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. இஸ்ரேல் தலையில் இடியை இறக்கிய ட்ரம்ப். நெத்தன்யாகு அரசை ஒழித்து கட்ட முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் சபதம். இஸ்ரேல் சரிவை நோக்கி செல்வதாக சாடல். காசாவில் அமைதியை ஏற்படுத்த ஒன்றிணையுங்கள். உலக நாடுகளுக்கு கனடா மீண்டும் வலியுறுத்தல். காசா மக்களை விரக்தியில் தள்ளுவது நல்லதல்ல. உலக நாடுகளை எச்சரித்த ஐநா பொதுச் செயலாளர். கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசுனீங்க. இஸ்ரேல் அமைச்சர்களுக்கு தடை விதித்தது நெதர்லாந்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசாவிற்கு எதிராக திரண்ட 24 நாடுகள் வாளை சுருட்டிக் கொண்டு சரண்டரான இஸ்ரேல். காசாவில் போர் எதிரொலியால் உணவு கிடைக்காமலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான போர் 1.5 ஆண்டுகளை கடந்து தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காசாவில் மக்கள் உணவு மருத்துவமின்றி தவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதனால் உணவு கிடைக்காமலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை காசாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. மேலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 59,000 கடந்துள்ளது. மேலும் பட்டினியால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 100 கடந்துள்ளது. இதனால் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர கோரி சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா உட்பட 24 நாடுகள் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. இந்நிலையில் போதிய உணவு கிடைக்காமல் காசாவில் பட்டினி பிரச்சினை பெரிய அளவில் உருவெடுத்துள்ளதால் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து காசா சிட்டி, டெய்ர் அல் பலாக் மற்றும் முவாசி ஆகிய மக்கள் அடர்த்தி நிறைந்த 3 பகுதிகளில் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 10 மணி நேரம் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. தினமும் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த வழித்தடங்கள் வழியாக எடுத்துச் செல்லலாம். மற்ற பகுதிகளில் வழக்கம் போல தாக்குதல்கள் தொடரும். மறு அறிவிப்பு வரும் வரை இது அமலில் இருக்கும். காசாவில் மாவு, சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய பைகளை வான்வழி வழியாக வீசியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. மேலும் ஜோர்டானும் ஐக்கிய அரபு அமீரகமும் வான்வழியில் உதவி பொருட்களை போடுவதற்கு ஏதுவாக இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தலையில் தொடர்ந்து இடியை இறக்கும் ஹமாஸ். தெற்கு காசாவில் குறையாத உக்கிரம். தெற்கு காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்த 2 ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. சுரங்கப்பாதை பகுதியில் இஸ்ரேல் கவச வாகனத்தின் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்த தொழில்நுட்பம் மற்றும் பராமரிப்பு அதிகாரி ஒருவரும் பாதுகாப்பு படை வீரரும் உயிரிழந்தனர். 3வது நபர் காயமடைந்து சம்பவ இடத்திலேயே முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் விமானப்படை விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த தாக்குதல் மூலமாக காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் நடமாட்டம் மற்றும் பாதுகாப்பை ஹமாஸ் சவால் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. 2028ஆம் ஆண்டிற்குள் இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. 1 லட்சம் வீரர்களுக்கு ஏற்பட போகும் பரிதாப நிலை. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் புதிய தரவுகளின்படி அக்டோபர் 7ஆம் தேதி முதல் தற்போது வரை 18,500 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காயமடைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான உளவியல் அதிர்ச்சி மற்றும் பிந்தைய மன உளைச்சல் சீர்கேடு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3,769 வீரர்கள் ஏற்கனவே PTSD நோயாளிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. போர் முடிந்ததும் உளவியல் பாதிப்பு மோசமடையும் என்று பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் எச்சரித்தனர். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மறுவாழ்வுத்துறை 2028ஆம் ஆண்டிற்குள் சுமார் 1 லட்சம் காயமடைந்த மற்றும் ஊனமுற்ற ஆக்கிரமிப்பு படை வீரர்களை பராமரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் குறைந்தது பாதி பேர் மனநல பிரச்சனைகளால் கண்டறியப்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
தற்போது காசாவில் நடந்த இனப்படுகொலையில் பங்கேற்றதால் ஏற்பட்ட அதிர்ச்சிக்காக 10,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் மரணநல சிகிச்சையில் உள்ளனர். அதே நேரத்தில் மேலும் 9,000 பேர் PTSDக்காக அங்கீகரிக்கப்படுவதற்கான செயல்பாட்டில் உள்ளனர். போருக்கு திரும்ப மறுத்த ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் சிறையில் அடைப்பு. காசாவில் நிலவும் உள்நாட்டு நெருக்கடிகளை சுட்டிக்காட்டி போருக்கு செல்ல மறுத்த 4 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். காசாவில் தற்போது பட்டினியும் பஞ்சமும் தலை விரித்தாடி வருகின்றது. உதவிக்காக கையேந்தி நிற்கும் பாலஸ்தீனியர்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் தாக்குதல் நடத்தி வருவது உலக அரங்கில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏராளமான ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் கடுமையான உளவியல் சிக்கல்களில் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கட்டாயமாக போரில் ஈடுபட வேண்டும் என இஸ்ரேல் ராணுவம் வீரர்களை கட்டாயப்படுத்தி வருவது தற்போது அம்பலமாகி வருகின்றது. நஹாலின் 931வது பெட்டாலியனில் உள்ள 4 வீரர்கள் காசா பகுதியில் பல சுற்று சண்டைகளுக்கு பிறகு காசாவிற்குள் நுழைய மறுத்ததாக போரிலிருந்து நீக்கப்பட்டனர். 3 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு 7 முதல் 12 நாட்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் 4வது நபருக்கு இன்னும் தண்டனை விதிக்கப்படவில்லை. தீவிர உள்நாட்டு நெருக்கடி காரணமாக மீண்டும் காசாவிற்குள் நுழைய முடியாது என்று 4வரும் தங்களது தளபதிகளிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈவு இரக்கமில்லாத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை உதவிக்காக காத்திருந்தவர்கள் கொடூரமாக கொலை. தெற்கு காசா பகுதியில் ரஃபாவின் வடக்கே மொராக் காரிடார் அருகே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் உதவி தேடி வந்த 5 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் காயமடைந்ததாகவும் நாசர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 55 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்தன. இதில் உதவிக்காக காத்திருந்த 17 பேரும் அடங்குவர். காசாவில் போர் நிறுத்தம். அமெரிக்க அதிபருக்கு எகிப்து வைத்த அதிரடி கோரிக்கை. காசாவில் போரை நிறுத்துமாறு ட்ரம்பிடம் எகிப்திய ஜனாதிபதி வலியுறுத்துகின்றார். காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்தவும் முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைவதை உறுதி செய்யவும் ட்ரம்ப் தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று எகிப்து ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா எல்-சிசி பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் பல மாதங்களாக இஸ்ரேலிய குண்டுவீச்சு மற்றும் முற்றுகையால் சிக்கி தவிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு நிவாரணத்திற்கான உதவிகள் கிடைப்பதற்கான வழிகளை திறக்கவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பிடம் எகிப்து ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. இஸ்ரேல் தலையில் இடியை இறக்கிய ட்ரம்ப். காசாவில் உள்ள மக்களுக்கு உணவு பாதுகாப்பு தேவை என்றும் போர் முடிவுக்கு வரும் நேரம் இது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஸ்காட்லாந்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காசாவில் நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது என்றும் போர் நிறுத்தம் சாத்தியம் என்றும் கூறியுள்ளார். நான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் சொன்னேன், இப்போது நீங்கள் அதை வேறு வழியில் செய்ய வேண்டியிருக்கும். வெளிப்படையாக சொன்னால் இது ஒரு சோகமான சூழ்நிலை என்று தெரிவித்ததாக கூறியுள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் பேசிய ட்ரம்ப் காசாவில் உள்ள மக்களுக்கு இப்போது உணவு மற்றும் பாதுகாப்பு தேவை என்றும் இந்த சூழ்நிலை குறித்து ஸ்டார்மருடன் விவாதிப்பதாகவும் கூறினார். நெதன்யாகு அரசை ஒழித்து கட்ட முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் சபதம். இஸ்ரேல் சரிவை நோக்கி செல்வதாக சாடல். மிகப்பெரிய சரிவில் சிக்கியுள்ள இஸ்ரேலை மீட்க வேண்டும் என்றால் நெதன்யாகு ஆட்சியை அகற்றுவதே வழி என்று முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் நப்தலி பென்னட் தெரிவித்துள்ளார். ஜூன் 2021 முதல் 2022 வரை பிரதமராக பொறுப்பு வகித்த நப்தலி பென்னட் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது கூட்டணி கட்சியினரை கடுமையாக சாடியுள்ளார். காசாவை அழிப்போம் மற்றும் காசா மீது அணுகுண்டை வீசுவோம் போன்ற அறிவிப்புகளின் மூலமாக நாட்டிற்கு பயங்கரமான சேதத்தை விளைவித்து வருவதாகவும் இந்த வெற்று அறிவிப்புகள் அவர்களது அரசியல் லாபத்திற்காக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பள்ளத்திலிருந்து வெளியேற ஒரே வழி இந்த அழிவுகரமான அரசாங்கத்தை விரைவில் மாற்றி நாட்டை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்வதுதான் என்று தெரிவித்துள்ள அவர் வேண்டுமென்றே காசா போரை இஸ்ரேல் இழுத்தடிப்பதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் 18 ஆண்டுகளாக காசா மீது முற்றுகையை விதித்துள்ளது. மார்ச் 2 முதல் அனைத்து வழிகளையும் மூடியுள்ளது. இதனால் 2.4 மில்லியன் மக்கள் பசி மற்றும் பட்டினியில் தவித்து வருகின்றனர்.
காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி அக்டோபர் 2023 முதல் 88 குழந்தைகள் உட்பட 147 பாலஸ்தீனியர்கள் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவில் அமைதியை ஏற்படுத்த ஒன்றிணையுங்கள். உலக நாடுகளுக்கு கனடா மீண்டும் வலியுறுத்தல். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தங்களது மோதல்களை கைவிட்டு சொந்த இறையாண்மையுடன் வாழ பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன. பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு என்று பல நாடுகள் அங்கீகரித்துள்ளன. இதில் கனடா இரு மாநில தீர்விற்கு ஆதரவளிக்கின்றது. மேலும் பாலஸ்தீன அரசுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக மறுகட்டமைப்பு செய்வதற்கான தனது ஆதரவை நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் இரு மாநில தீர்வு குறித்த உயர்மட்ட மாநாட்டில் கனடா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனியர்களால் வழிநடத்தப்படும் மனிதாபிமான அணுகலை மேம்படுத்துதல் மற்றும் மறுகட்டமைப்பிற்கு கனடா முன்னுரிமை அளிப்பதாகவும் பாலஸ்தீன நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் மாற்றங்களில் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே நீடித்த அமைதியை கொண்டு வருவதே சரியான தீர்வு என்று வலியுறுத்தியுள்ள அனிதா ஆனந்த், இந்த விவகாரத்தில் அரசியல் தைரியத்தையும் உறுதியையும் கனடா கொண்டிருப்பதாகவும் அதையே பிற நாடுகளும் முன்னெடுத்தால் மட்டுமே மனிதாபிமானம் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளார். காசா மக்களை விரக்தியில் தள்ளுவது நல்லதல்ல. உலக நாடுகளை எச்சரித்த ஐநா பொதுச் செயலாளர். காசா பகுதியில் நிலவும் சூழ்நிலை பாலஸ்தீனியர்களை மேலும் விரக்தியில் தள்ளுவதாக ஐநா பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார். காசா இஸ்ரேல் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வர அவசரமான உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனியர்களுக்கான அரசு அந்தஸ்து என்பது ஒரு உரிமை, ஒரு வெகுமதி அல்ல. மேலும் அரசு அந்தஸ்து மறுப்பது எல்லா இடங்களிலும் உள்ள தீவிரவாதிகளுக்கு ஒரு பரிசாக அமைந்து விடுவதாகவும் தெரிவித்துள்ளார். காசா போர் நிறுத்த விவகாரத்தில் காலம் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் பாலஸ்தீன மக்களின் நம்பிக்கை சிதைக்கப்பட்டு பலவீனமடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். காசாவில் ஆழமடைந்து வரும் நெருக்கடியை கண்டித்த கட்டரஸ், உயிர்காக்கும் மனிதாபிமான உதவிகளுக்கான கட்டுப்பாடுகளை குறைப்பதற்கான சமீபத்திய நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறியுள்ளார். ஆனால் இது போதாது என்றும் உடனடியாக நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் என்றும் கட்டரஸ் கூறியுள்ளார். கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியை இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பது சட்டவிரோதமானது என்றும் அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரஸ் எச்சரித்துள்ளார். கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசுனீங்க. இஸ்ரேல் அமைச்சர்களுக்கு தடை விதித்தது நெதர்லாந்து. இஸ்ரேலிய அமைச்சர்கள் பென்க்விர் மற்றும் ஸ்மோட்ரிச் ஆகியோரின் வன்முறை மற்றும் காசாவிற்கு எதிரான கருத்துக்களுக்கு நெதர்லாந்து தடை விதித்துள்ளது. திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் நெதர்லாந்து காவல்துறை அமைச்சர் இடாமர் பென்க்விர் மற்றும் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச்சை ஆளுமை அல்லாதவர்கள் என்று அறிவித்த நெதர்லாந்து அவர்கள் தங்களது நாட்டிற்குள் நுழையவும் தடை விதித்துள்ளது. இவர்கள் இருவரும் நெதர்லாந்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு ஷெங்கன் பதிவு முறையில் விரும்பத்தகாத வெளிநாட்டினராக பதிவு செய்வதற்கு அந்நாட்டு அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான குடியேறிகளின் வன்முறை, சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றத்தை விரிவுபடுத்துதல் மற்றும் காசாவில் இன அழிப்பு போன்றவற்றை மீண்டும் மீண்டும் ஆதரிக்கும் வகையிலும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக குடியேற்றவாசிகளை தூண்டிவிடும் வகையிலும் இருவரும் கருத்துக்களை பேசி வந்ததால் நெதர்லாந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளது. மேலும் நெதர்லாந்திற்கான இஸ்ரேலிய தூதர் வரவழைக்கப்பட்டு அவரிடம் இது தொடர்பான விவரங்கள் விளக்கப்படும் என்றும் நெதன்யாகு அரசாங்கத்தை அதன் தற்போதைய அணுகுமுறையை மாற்றுமாறு வலியுறுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது.